சார் சாரி சார், நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பயமா இருக்கே சார். காஸ்டியூம்லாம் என்ன சார்? நான் ப்ரமோஷனுக்காக தான் பின்னாடி கூட பிரிண்ட்லாம் பின்னாடி வருதா? வாவ், சக்தி திருமணம் செப்டம்பர் 19th அண்ணன். ஆனா ப்ரமோஷன்ல கூட எமோஷன் நீங்க வந்து அந்த ப்ரமோஷனை மறைக்கல தெரியுமாண்ணே? 19th மட்டும் நீங்க மறைக்கவே இல்லைண்ணே. சரி, எப்போ பார்த்தாலும் கையை விட வச்சுங்க. சூப்பர்ண்ணே. இங்கே எங்களுக்காக சக்தி திருமணம் படத்துக்காக வந்திருக்கக்கூடியவங்க அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 25 படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. என்னால் இப்போவும் நம்ப முடியல. இப்போதான் ஜீவா சங்கரோட டைரக்ஷன்ல நான் படம் ஷூட்டிங் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. நேற்று சட்டுன்னு பார்த்தா 25 படம். ஆக்சுவலி இந்த 25 படத்தோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீரோ நடித்த படத்தெல்லாம் சேர்க்கல. அவங்க அந்த கிழக்கு கடற்கரை சாலை பார்த்துருக்கீங்களா? நான் ப்ரொஃபஸராக ஆக்ட் பண்ணியிருப்பேன்ல, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அந்த படம் ஆர்ட் ஸ்டுடியோவில் அப்பேர் பண்ணது, சாந்தனு படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணது, சின்ன சின்ன படங்களில் நடித்த கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சேர்த்து 25 கவுண்ட் வந்திருக்கு. ஐ திங்க் நான் வந்து ஒரு 20-19 பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனிஹவ் எல்லா படமும் சேர்த்து 25 படமாக ஆயிடுச்சு. ஆமாம். அது 25வது படம் வந்து உங்க படமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கனவுல கூட நினச்சி பார்க்கல பிரபு. அதான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், நான் இந்த மாதிரி உங்க கூட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா இடத்துலையும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அருவின்னு சொல்லியிருக்கேன். அந்த மலைப்பு போகாத அளவுக்கு வாழும் ஒரு ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க. ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஆக்சுவலாக அருண் பிரபு கிட்டேருந்து உங்களை பார்க்கணும் சார், உங்க கூட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சத்தியமாக நம்பவே இல்லை பிரபு, நீங்கள் எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்கன்னு. விஜய் தேவரகொண்டா சில இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, மச்சான் வா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மச்சான் நான் வரேன் மச்சான்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் தான் வந்து பிஸியாக இருக்கேன், இல்லை அந்த கதை மேட்ச் ஆகலன்ற மாதிரி உங்கள் பதிலெலாம் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை விஜய் தேவரகொண்ட அவருக்கு போடுற மெசேஜ் எனக்கு தெரியாமல் போட்டிங்களோன்னு நினச்சி பார்த்தேன். அப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட நீங்கள் கதை சொன்ன விதம், பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மனசு தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோட தான் மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லும்போது வேற லெவல் பட்ஜெட்டு. இந்த படத்தில் வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன்னு சொல்ல முடியாது. வந்து கேட்குறது அருண் பிரபுவாச்சு, சரின்னு ஒத்துக்கிட்டேன். கதை வேற பயங்கரமாக இருந்துச்சு, ஒரு வழியில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் கேட்டு முடிச்சேன். எனக்கு கதை புரியல. ஏன்னா ஃபுல்லாக அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது. சரி ஏதோ அருண் பிரபு தானே சொல்கிறாரு, கண்டிப்பாக அறிவியல் நிறைய அரசியல் பேசியிருப்பாரு, மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிடலாம். பொருள் செலவு ரொம்ப அதிகம், கருத்துக்களும் வேற ஓகேவா? இப்போ வேற மைக் மாத்திரலாமா? இது ஓகேவா? ஏதோ கேபிள் கட் ஆயிருக்கு போட்டு பாருங்க. ஓகேவா? இப்பதான் வரல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்து வரலையா? இப்போ 1 2 3 1 அது கேபிள் வரலையா? 1 2 1 2 1 1 1 2 1. ஹலோ செக். ஹலோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மைக் வராத போது தான் பண்ண சொல்லுவியா? இல்லையா? என்ன ப்ராப்ளம்? கேபிள் கட் ஆயிருக்குமா? ஒன் டூ ஒன் டூ ஓகேவா? ஓகே. இந்த மைக் இல்ல மைக்ல இல்ல, அந்த போற சிக்னல் ஏதோ பிரச்சனை. ஓகேவா? ஓகேவா? ஓகே. ஒருத்தர்லன்றாரு. லைன் விட்டு வருது சார். வரலையா? வருதா? சார் ஒரே நிமிஷம், மைக் வருதுன்னா தம்ஸ் அப் பண்ணி கொடுங்க. வருது. ஓகே போயிடலாமா? ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்ட உடனே
வேற நம்ம வரும்போதே முடிவு பண்ணிட்டேன். ஆனா அது பயங்கர செலவாக போட்டிருக்கு. பட் என்ன பண்றது, அருண் பிரபு கேட்டாரு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கதையும் வேற லெவல்ல இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கேட்கும்போது எனக்கு ஒண்ணுமே அரசியல் தெரிக்குது, வசனங்கள்லாம் வந்து புரியல, இது என்ன சொல்ல வரான்னு தெரியல. சரி படம் போட்டு கடைசியில நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க, இதுவும் குறியீடு இதாக வச்சிருக்காரா படத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து கேட்டேன். குறியீடு இல்லை சார், டைரக்டா சொல்லியிருக்காரு. நேரா தெரிக்குது உங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியல இந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ள இருக்கு பிரபு, ஆர்ட்டா தான் நீங்க பண்ணிருக்கீங்க. என்ன நீங்க எப்படி சொல்லியிருந்தாலும், எந்த கட்சியை பத்தி நீங்க என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பா படமா மட்டும்தான் பார்ப்பாங்க. நானும் அப்படிதான் பார்த்தேன். ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் மை கெரியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா அதுக்கு டைரக்டர் எவ்வளோ முழு முதற் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு 5 வருஷம் ப்ராசஸ் பண்ணி வாழ்க்கை அப்புறம் 4th இயர்ல இது ஆக்சுவலாக 4-5 வருஷம் எனக்காக இந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பெருமை மிகு படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். இந்த வெற்றி எனக்கு கொடுக்க போது தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பா இப்போ ஒரு கண் நீங்கன்னா இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண்ணு. ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல. அவங்க சார் சொன்ன மாதிரி குசு குசுன்னு பேசிப்பாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாது. வேற லெவல் காம்பினேஷன் நீங்க 2 பேருமே. கடைசி வரைக்கும் நீங்க 2 பேருமே சேர்ந்தே படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆக்சுவலா. தேங்க்யூ ஸோ மச். அருண் பிரபு ஷெல்லி கூட்டணியில இன்னொரு படமும் தயாரிட்டு இருக்கு, நம்ம கம்பெனியில பண்ண போறோம். அதை பத்தின அறிவிப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் நான் சொல்றேன் கூட. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மகாராஷ்டிரா வந்து 1, கேரளா வந்து 1ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நமக்காக கொடுத்துருக்காங்க. சார் எப்படி சார் அது how is it even possible? உங்களுடைய படத்துல மட்டும் தான் சார் இப்போ 2 states 3 states இந்த மாதிரி ரீயூனியன்லாம் நடக்குது சார். ஆமா பேன் இந்தியாவை இப்படி கிரியேட் பண்றோம். ஃபுல்லா டைரக்டரோட சாய்ஸ் தான். ஓகே. வழக்கமாவே அவரோட அருவி படம் அண்ட் வாழ் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் செலெக்ஷன் பெக்யூலரா இருக்கும். இந்த படத்துல யாரு செலக்ட் பண்ண, நானும் எல்லா கான்டாக்டும் கொடுக்குறேன் அவர்கிட்ட, தெரிஞ்சவங்க நடிச்சவங்க டாப்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்லை சார் நான் ஒரு பெக்யூலரா தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து பிரித்தியை செலக்ட் பண்ணி போட்டோ காமிச்சாரு. அப்பதான் வெரி பெக்யூலியர் ஃபேஸ் இந்த படத்துல வந்து இந்த கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலையுமே. சூப்பர். இவர் படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா சினிமா மாதிரி தெரியாது, ரியல் கேரக்டர்ஸ், யாருக்கு மேக்கப் கிடையாது ஆக்சுவலா. ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாம ரியலா வேர்த்து விறுவிறுத்து படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் அவர் கூட நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சது ஆஸ் அ டைரக்டரா. நிறைய எனக்கு உங்களை அறியாமல் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க பிரபு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னிக்கல் டீம், இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னோட மனமான நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தனஞ்சயன் சார், எங்கே இருந்தாலும் உங்களோட விஷயங்ஸ் எனக்கு எப்போவுமே இருக்குது, உங்கள் விஷஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி இன்னொரு ஸ்டாண்டுக்கு போவோம் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரபு. தேங்க்ஸ் அகேன் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பிச்சு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி. அண்ட் இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால நூறுசாமி அனௌன்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம். நூறுசாமி வந்து மே மாதம் 1ஆம் தேதி திரைக்கு வரும். சசி சார் சொன்ன மாதிரி அது பிச்சைக்காரனோட 1 இன்ச்சாவது கண்டிப்பாக மேலே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஆனால் உங்களை அப்படியே விட போகிறது கிடையாது. தனஞ்சயன் சார் பேசும்போது 2026 வந்து வேற பிளான்ஸ்லாம் இருக்காது சார் வந்து சொல்வாரு அப்படின்னு ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த 2026 வேற பிளான்ஸ்னா எங்க மைண்ட்ல என்னப்பா அப்படி ஒரு மாதிரி போயிடுச்சு. அது என்ன தெரிஞ்சுக்கணும் மாதிரி கியூரியஸா இருக்கு சார். வேற ஆங்கர் வச்சுக்கலாம் தான். இல்ல அந்த மாதிரி அது உங்களுடைய பிளான் எனக்கு தெரியும் கதிர். அது யாரோ சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு யார் அது விசில் அடிச்சது? உனக்கு பிடிக்காதவங்க தான். அது நியாயமே கிடையாது சார். அது அரசியல் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அது கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு அரசியல் எல்லாம் இப்போதைக்கு ஆர்வம் இல்லை. அது வேற ஒரு பிளான். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நான் வந்து தேடி தேடி கால் பண்ணி, இப்போ இன்ஃபேக்ட் நம்ம ரோமியோ டைரக்டர் விநாயக்கெல்லாம் நான் தான் கால் பண்ணி கூப்பிட்டேன், யோஷோவை கால் பண்ணி கூப்பிட்டேன். விஜயாண்டியோட தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 4 படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இல்லை அதிகபட்சம் 5 ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், நிறைய புது புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும், நல்ல நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸில் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அது தனியாக என்னால் பண்ண முடியாது, அதுக்கு வந்து பெரிய பலம் வேணும். அந்த பலம் வந்து தனியாக எனக்கு கிடைக்காது. அது விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறினா தான் கிடைக்கும். அப்படின்றதுனால
2027 வந்து விஜயன் டிவி கார்பரேஷன் வந்து பப்ளிக் கமிட்டியாக மாறப்போகுது. தேங்க்யூ. அதான் சூப்பர். தேங்க்யூ. அதான் சார் ஐ திங்க் திஸ் இஸ் வை வி செலிப்ரேட் யூ நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது 3 வார்த்தைகள் மட்டும் வந்தது, கேங்ஸ்டர், ஹஸ்லர் அண்ட் ட்ரிக்ஸ்டர் அப்படின்னு. இப்போ இந்த காஸ்ட் அண்ட் க்ரூல யாரு கேங்ஸ்டர், யாரு ஹஸ்லர், யாரு ட்ரிக்ஸ்டர்? நான் தான். சார் உங்களை தவிர சார், அது சொல்ல விட்டுட்டேன். இங்க உங்களை தவிர நம்மளுடைய காஸ்ட் அண்ட் க்ரூல வந்து எல்லாருமே அவரும் தான். சார் கேங்ஸ்டர் ஒருத்தங்க, ட்ரிக்ஸ்டர் ஒருத்தங்க, ஹஸ்லர் ஒருத்தங்க கொடுக்கறோம்னா என்ன சேர்க்க கூடாதா? உங்களை சேர்க்க கூடாது சார். நீங்க கேம்லயே இல்ல, ஆட்டத்துல யாரெல்லாம் வச்சுக்கலாம் சொல்லுங்க நீங்க. ஆமா, யார் வேணா யாரு படத்துல ஏன் நடிச்சவங்க. கையில 2 அழகான பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களையும் சேர்த்துக்கணுமா அதுல? ஆமா. சார். என்ன பிரபு என்ன சொல்றாங்க? அவங்கள பார்த்து எப்படி சொல்றது இந்த மாதிரி? என்ன பார்த்தே சொல்லுங்க. வாய்சன், தேங்க்யூ so much வாய்சன். நல்லா பாருங்கப்பா. தேங்க்யூ. ட்ரிக்ஸ்டர் கேங்ஸ்டர்லாம் நான் தான் ஆக்சுவலி திருடன் இருக்கிறதுலையே. நீ அங்கிருந்து செலக்ட் பண்ண சொல்றீங்களே எப்படி? அவங்கள பாவம்ப்பா கம்பேரிட்டிவ். தேங்க்யூ. ஓகே சார். இப்போ வந்து நாங்க வந்து சர்ட்டே கேட்டிருந்தோம், இந்த நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னா என்னன்னு உங்களுடைய பார்வையில சொல்லுங்க. நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம்னா வாட் இஸ் தட்? இது வரைக்கும் நீங்க பார்த்த அரசியல் படங்கள் எல்லாமே ரொம்ப புனையப்பட்டு ரொம்ப செயற்கையாக இருக்கும், ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும். இப்போ நீங்க பார்க்கும்போது சினிமா பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணாது, ரொம்ப லைவா இருக்கும். ஸோ மக்களோட வாழ்வியலை பேசுது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய வேறுபாடு இருக்கு. ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது, மத அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோட படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும், ஏழைங்களோட பிரச்சனை வந்துட்டே இருக்கும். இவரோட அரசியலும் மறைமுகமா அதை தான் சொல்ல வருது. இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரண்ட்ல வச்சு தைரியமா பேசுனதுனால, அது இன்னும் யதார்த்தமான விதத்துல பேசுனதுனால வந்து அது நியோ பொலிட்டிக்கல்னு அவர் கூப்பிடுறாரு. சார் இந்த படம் வந்து நிறைய பாலிடிக்ஸ் சார்ந்து இருக்கு. நீங்களுமே பேசும்போது பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க. 2026 பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் எதை விரும்புறாங்களோ அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு மக்களோட சாய்ஸ் தான். நீங்களுமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வச்சிருக்கீங்க நினைக்கலாமா? சூப்பர் சார். நீங்க பேசும்போதே வந்து உங்களுடைய முதல் படம் நான் பத்தி சொன்னீங்க. எனக்கு அது பேசும்போது நிச்சயமாக இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது. உங்களுடைய நடிகராக முதல் படம் அப்படின்னா நான், அது வந்து மியூசிக் டைரக்டராக 25th ஃபிலிம். இப்போ இது நடிகராக 25th ஃபிலிம், இதை நீங்க இசை அமைச்சிருக்கீங்க. இது எப்படி இருக்கு? ரொம்ப எனக்கே நம்ப முடியலங்க. ஆக்சுவலா எனக்கு உண்மையிலே மியூசிக் கூட தெரியாதுங்க. ஒரு நம்பிக்கையோட வந்துட்டேன் சென்னைக்கு. இந்த எறும்பு ஊற கல்தையும்ன்ற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல சொட்டு சொட்டா வருஷக்கணக்காக உழுதா இந்த பாறாங்கல்ல பெரிய ஓட்ட விழுவும் இல்லையா? அது மாதிரி நான் வந்து ஒண்ணுமே தெரியாதுதான். ஆனா தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். செய்யறதுக்கான ரிசல்ட் தான் நீங்க வந்து மியூசிக்ல பாக்குறீங்க, நான் ஆக்டிங்ல பாக்குறீங்க. ஸோ இந்த இது வந்து நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க விரும்பல. ஐ ஸ்டில் டோன்ட் நோ. இதை பார்க்குறவங்க எல்லாருமே ஆவரேஜா இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியாத விஜய் ஆண்டனி இவ்வளோ பண்ணும் பொழுது, இவ்வளோ மியூசிக் நாலேஜோட நான் எவ்வளோ பண்ண முடியும், இவ்வளோ நடிப்பு திறமையோட எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்றேன். அண்ட் இந்த 25 இயர்ஸ் ஜேர்னின்றது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் செய்கிற அந்த முயற்சி, தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெனக்கெடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சார். இன்னும் many more years to come. சார் அதே மாதிரி உங்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு டிரெக்டர் விஜய் ஆண்டனி சார் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? நடிகர் விஜய் ஆண்டனி பிடிக்காது எனக்கு ஆக்சுவலா. சார் பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல? இல்ல, டைரக்டரா நான் வந்து என்ன பெருசா காஸ்ட் பண்ண மாட்டேன். பட் அன்பார்ச்சுனேட்லி பிச்சைக்காரன் பிராண்டுக்கு நான் நடிச்சாதான் பிச்சைக்காரன் ஆகுதுன்றதுனால பிச்சைக்காரன் 2 என்ன வச்சு டைரக்ட் பண்ணிட்டேன். பிச்சைக்காரன் இல்லாம இன்னொரு கதை பண்றதா இருந்தா ஐ பி டெஃபினெட்லி சூசிங் சம்படி எல்ஸ். அதான் டைரக்டர் விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் ஆண்டனி பத்தி என்ன ஒப்பீனியன். சரி அப்ப ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டைரக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இப்படி கேட்கலாமா? அவுட்ஸ்டாண்டிங் டைரக்டர். தேங்க் யூ. சரி சார், அப்புறம் இப்படி கேட்கிறேன் சார். ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டைரக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன பிடிக்கும்? பொறுப்பு செலவு பார்க்க மாட்டான், அதான் பிரச்சனை. கண்ணு மண்ணும் தெரியாம செலவு பண்ணுவான், கேர் பண்ணிக்க மாட்டான், பட்ஜெட் பத்தி கண்டென்ட் தான் முக்கியம் நினைப்பான். அதான் ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி. ஆமா, கொஞ்சம் கவலைதான். ஓகே சார். சரி சார், நீங்க வந்து இப்ப ரொம்ப நேர்மையாக பதில் சொல்றீங்க. அதே மாதிரி உங்களுடைய மனசாட்சி இங்க வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கணும்னு ஆசைப்படுறோம். சோ நான் வந்து சில கேள்விகள் கேட்க போறேன். உங்களுடைய மனசாட்சியாக வந்து நம்மளுடைய கதிர் அவர்கள் இருக்க போறாங்க. சோ நீங்களும் ஒரு பதில் சொல்றீங்க. உங்களுடைய மனசாட்சி என்ன பதில் சொல்லுது அப்படிங்கறத வந்து நாங்க பாக்கலாம். ஏற்கனவே ஒரு 30 கேள்வி கேட்டீங்க. சரி, நான் மனசாட்சி அண்ணனோட
க்ளோஸ். ஓகே அப்ப ஓகே இவ்வளவு நேரம் நான் தெரிய மாட்டேனா? கேட்டுடா மனசாட்சி ரெடியா நீங்க? கண்டிப்பா. ஓகே ஆனா சரி உங்க இப்போ மனசாட்சியா ஒரு 2 நிமிஷம் இருந்துக்கிறேன் நான். சரிப்பா சரி. சரி இப்போ வந்து ஒரு இசை அமைப்பாளராக விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக் வந்து 90s கிட்ஸ்க்கும் பிடிக்குது, ஜென்சிஸ்க்கும் பிடிக்குது இல்லையா? ஆமா. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி மியூசிக் டைரக்டர்ஸ் 90s கிட்ஸ்க்கு பெருசா பிடிக்கிறது இல்ல. என்ன காரணம்? உங்களுடைய மியூசிக் படி எப்படி எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுது? 90s கிட்ட நீ அது சொல்லிடு ஏன் பிடிக்கலன்னு. என்னுடைய மனசாட்சியா இல்ல, அவருடைய மனசாட்சியா. 90s கிட்ஸ்க்கு பிடிக்கலையா? உங்களுடைய மியூசிக் எல்லாருக்கும் பிடிக்குது சார். ஓகே ஓகே. ஆனா 90s கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மியூசிக் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல பிடிக்க தான் செய்யுது. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி கேட்குறோம். நம்ம அனிருத் மியூசிக் கேட்குறோம், இமான் மியூசிக் கேட்குறோம், சாய் பெங்கர் கேட்குறோம். நல்லா தானே இருக்கு இது எல்லாமே. நல்லா இருக்கு. ஓகே மனசாட்சி நீங்க அதான் நல்லா இருக்கு. அவரே சொல்லிட்டு அப்புறம் மனசாட்சி மட்டும் வேறையா சொல்ல போகுது. நல்லா இருக்கு. என்ன கோத்து விடலான்னு பாக்குறியா? சரி ஓகே சார், நீங்க வந்து நிறைய புது முகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு சார்? புது டைரக்டர்ஸ், புது கண்டென்ட்ஸ் தான். நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜய் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ற படங்கள்ல 90% வந்து நியூ டைரக்டர்ஸ் இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அதான் மனசுல இருக்கு இப்போதைக்கு. சார் இப்போ பொதுவாக சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா சில டெர்மினாலஜிஸ்லாம் பயங்கர ட்ரெண்டாக இருக்கு. இப்போ ஃபார் சே வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம், யூனிவர்சல் ஃபிலிம், இல்ல ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்றது, மல்டிவர்ஸ் கிரியேட் பண்றது, அந்த மாதிரி. ஸோ விஜய் ஆண்டனி அவர்களுடைய யூனிவர்ஸ்ல நீங்க ஒரு 4 நடிகர்களை வந்து உள்ள சேர்த்து நடிக்கிறோம் அப்படின்னா அந்த 4 நடிகர்கள் யாராக இருப்பாங்க? கதிர் கண்டிப்பா. சார் கல்யாணியும் ஆக்ட்ரஸ் தானே, அதனால உங்களையும் சேர்த்துக்கிறேன். ஓகே சார். 2 இது இல்லாம வேற யார் இருக்கா? இன்னும் 2 பேர் சொல்லணும் சார் நீங்க. 2 பொண்ணு சார், திருப்தி அண்ட் ரியா 2 பேர் வச்சுக்கலாம். இது எல்லாமே இப்படி ஆங்கரே ட்ரிக் பண்ற மாதிரி பதில் சொன்னா நாங்க எப்படி ரொம்ப இப்போ இதுக்கு மனசாட்சி என்ன பதில் சொல்றதுன்னு யோசி. ஓகே மனசாட்சி சொல்லுங்க. இல்ல நியாயமா பேசுறாரு. அப்புறம் என்னது கதிர்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதுக்கு மேல மனசாட்சி பேச வாய்ப்பே இல்லை. இவங்க 2 பேரும் ஒரு பிளானிங்கோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் விஜய் ஆண்டனி சார் ஒரு பெரிய 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 நன்றி. எனக்கு வந்து ரொம்ப நிறைவான ஒரு தருணமாக இது ஃபீல் ஆகுது. பிஃபோர் ஐ சே a big thank you to you, உங்களை பத்தி ஒரு சில மீம்ஸ் மட்டும் காத்துட்டு இருக்கு, அது மட்டும் பார்த்துடலாமா? கண்டிப்பா ஷூர். எஸ். முருகன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி. மை ப்ளஷர். அவுட்ஸ்டாண்டிங் ஆர்டிஸ்ட். 2வது லாயர் படத்தையும் ஒர்க் பண்ணிருக்காங்க. சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்குறோம் சார். நான் தான் அவர்கிட்டயே சொன்னேன், எப்படி இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு அவரை வந்து இந்த படத்துல காஸ்ட் பண்ணுங்க? முழுக்க அருண் பிரபுவோட பிளான் தான் எல்லாமே. அவருக்கு தான் அந்த தேங்க்ஸ் தான். தேங்க் யூ. வெரி ஹாப்பி டு see you again சார். எஸ், அடுத்த இமேஜ் பார்த்தலாம். சோ இது உங்களுடைய முதல் படம் நடிக்கிற ஒரு நடிகராக how it started and how it's going. ஓகே, என்னோட முதல் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் தான். மைண்ட் மாறும்போது முகம் மாறும் அப்படின்றத வந்து உண்மையில நான் பெரிய பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி ஒன்றும் நடக்கல. மைண்ட் மாற உள்ள எண்ணங்கள் மாற ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ் மாறுது. சூப்பர். அப்போ ரொம்ப இன்னசென்ட்டா இருந்திருக்கிறேன். உள்ள மாற்றங்கள் வந்து இப்படி ஒரு மனுஷனை உருவாக்கி இருக்கேன். சார் இது பாக்கும்போது மேல ஒரு சாக்லேட் பாய், கீழ ஒரு ரக்கெட் பாய் இருக்கிற மாதிரி. அது சாக்லேட் பாய் மாதிரி தெரியுது. என் சித்தப்பா மாதிரி இல்ல. இல்ல சார், என்ன கல்யாணி ஜென்சி கிட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலா? சார் இல்ல சார், இந்த மாதிரி சாக்லேட் பாய் தான் உங்களுக்கு வேணுமா? 100 பேர் இருக்காங்க. இல்ல பட் ஆனா எனக்கு சாக்லேட் பாய் அப்படிலாம் இல்ல, ஃபகத் ஃபாசில் சார் பார்த்த மாதிரி இருக்கு சார். ஓகே சார், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு இமேஜ் காத்துட்டு இருக்கு. விஜய் ஆண்டனி பி லைக் டிரெக்டரும் நானே, ப்ரொடியூசரும் நானே, மியூசிக் டிரெக்டரும் நானே, ஆக்டரும் நானே, அது நானே. அந்த மாதிரி இந்த மீமை பண்ணது யாரு? ஏதோ சரி பண்ண தெரியுது. சார் இல்ல சார், இவ்வளவு பரிமாணங்கள் உங்களுக்கு இருக்கு, எப்படி உங்களுக்கு டைம் இருக்கு, எப்படி பேலன்ஸ் பண்றீங்க சார்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? டைம் இருக்கு, பார்ட் டைம் ஒன்னு பண்றேன். அருண் பிரபு பாத்தீங்கன்னா ரைட்டர், ஆக்டர். அருண் பிரபு பத்தி தெரியுமா உங்களுக்கு? இஸ் ஆக்டர் பேசிக்கலி. அது ஸ்டேஜ் ஏறும்போது தெரிஞ்சு சார். அவர் நிறைய டிவி சீரியல் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆக்டர் கம் ரைட்டர் கம் டைரக்டர். இது என்ன இருக்குன்னு தெரியல உள்ள. ஆக்சுவலி லிரிக் ரைட்டர். எப்படி சார் இப்படி அமைதியாக? டிவி வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் டீம்னு நினைக்கிறேன். இந்த மீமுக்கு வந்து ஆன்சர் வந்து அங்க பக்கத்துல இருக்க போட்டோல இருக்கு சார். எல்லாமே கலெக்ஷன் சார். ஓகே, அப்படியே இறுதியாக ஒரு ஃபைனல் மீம் நமக்காக.
இந்த படத்துல அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு விஜய் ஆண்டனி அவர்கள். அரசியல் பயணத்திற்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொன்னோடனே விஜய் ஆண்டனி சாரோட ரியாக்ஷன் அதேதான். தேங்க்யூ. ஓகே சார், நன்றி. தேங்க்யூ சோ மச். அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரேகா. டைரக்டர் டீம் எல்லாருமே வந்து ஆமா, நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்